ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம சாமை அரிசி யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாமை அரிசி பொங்கல். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வடை, அப்புறம் சட்னி சாம்பாரோடு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு 1.5 டம்ளர் சாமை அரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், சாமை அரிசி இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு எப்படி கசகசா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் பார்த்தா. இது கூடவே ஒரு 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும், ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் நல்லா குழஞ்சிரும். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே 4-5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுபட்டோடனே இதில் சீரகம், மிளகு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி இதையும் சேர்த்து நம்ம நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நெய் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், மிளகு. சீரகம் நல்லா பொரியணும். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே இதிலேயே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே இஞ்சி, கொத்தமல்லி சேர்த்து வதக்கினோம்னா அதோடய வாசம் இன்னும் நம்மளுக்கு உள்ள நல்லா இறங்கும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி தாளிச்சிங்கன்னா போதும். 2 நிமிஷம் கழித்து 1 டம்ளர் பால் அதிலே சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுற வேண்டாம். அதை நம்ம உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நான் முந்திரியை பொங்கலில் சேர்த்துட்டேன். இது கூடவே நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையுமே இந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம நெய்யெல்லாம் நிறைய சேர்த்துருக்கங்காட்டி பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்ம பொங்கல் ரெடி. இப்போ நம்ம சாப்பிட்ற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம எப்போவுமே பச்சரிசி இல்லை நார்மல் சாப்பாட்டு அரிசி இதில் பொங்கல் சேர்ப்பதில் ஒரு நாள் சாமை, திணை, குதிரைவாளி இந்த மாதிரி அரிசியில் பொங்கல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.